வெல்கம் டு லிவிங்ஸ் குக்கிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதினா சட்னி புலாவ் பன்னீர் யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க. இந்த ரைஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக சாப்பிடணும் போல தோணும். நீங்கள் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு 2 கட்டு புதினா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ புதினா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர், அதுக்கப்புறமா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி வேக வைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேங்க. ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது 3த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ரைஸை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. என்ன மஞ்சளாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் ரைஸ் வேகும் போதே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய்லேயே செய்யணும்னா நீங்கள் நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக 2 ஸ்பூன் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். பட்டை, நட்சத்திர சோம்பு, 2 இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போடுறதுக்கு நான் மறந்துட்டேங்க. நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முன்னாடியே. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க விட்டுறாதீங்க. லைட் ப்ரௌன் வந்தால் போதும். அப்போ தான் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆனியனோட டேஸ்ட் அதில் இறங்கும். நெக்ஸ்ட்டு பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அந்த ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. புதினா புலாவ் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் கூட ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.